தமிழ் திரைப்பட உலகில் இசை என்பது கதையின் இதய துடிப்பாகவே இருக்கும். அந்த உலகில் சில இசையமைப்பாளர்கள் தங்களின் தனித்துவமான பாணியால் என்றென்றும் நினைவில் நிற்கின்றனர். அத்தகையவர்களில் ஒருவர்தான் தேனிசை தென்றல் தேவா என அழைக்கப்படும் தேவநேசன் சொக்கலிங்கம். 1950 நவம்பர் 20 பிறந்த இவர் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற பல மொழிகளில் இசையமைத்துள்ளார். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள தேவா 1990களில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கினார். இளையராஜா மற்றும் AR ரஹ்மான் போன்ற மாமேதைகளுக்கு இடையே தனது இடத்தை பிடித்தவர் இவர். அவரது இசை பொதுமக்களின் ரசனைக்கு ஏற்ற வகையில் இருந்தது. கானா பாடல்களின் தந்தை என்று அழைக்கப்படும் தேவா சென்னை தமிழின் சுவையை திரைப்படங்களில் கொண்டு வந்தவர். தேவாவின் வாழ்க்கை, தொழில், இசைப்பாணி, சர்ச்சைகள், விருதுகள் போன்றவற்றை விரிவாக பார்ப்போம். தேவாவின் முக்கியத்துவம் தமிழ் சினிமாவில் அளப்பரியது. 1990களில் இசை உலகம் இளையராஜாவால் ஆளப்பட்டிருந்த போது தேவா தனது விரைவான இசையமைப்பு மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற வகையில் பாடல்களை உருவாக்கி பிரபலமடைந்தார். 1996 மட்டும் 36 திரைப்படங்களுக்கு இசையமைத்து சாதனை படைத்தார். அவரது பாடல்கள் ரஜினிகாந்த், அஜித், விஜய் போன்ற பல நட்சத்திரங்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தன. ஆனால் அவரது இசை சில சமயங்களில் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது. குறிப்பாக வெளிநாட்டு பாடல்களிடமிருந்து காப்பி அடித்ததாக பல குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. இருப்பினும் தேவா தனது இசையை ரசிகர்களின் அன்புக்காக உருவாக்குவதாக கூறி அவற்றை புறக்கணித்தார். தேவாவின் இசை ஆர்வம் சிறுவயதிலிருந்தே தொடங்கியது. MC சொக்கலிங்கம் மற்றும் MC கிருஷ்ணவேணி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் இவர். அவரது பெற்றோர் இசைக்கு ஊக்கமளித்தனர். சிறுவயதில் சந்திரபோசுடன் இணைந்து இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றார். JP கிருஷ்ணா மற்றும் தன்ராஜ் மாஸ்டர் போன்றோரிடம் கர்நாடக இசையில் பயிற்சி பெற்றார். பின்னர் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் மேற்கத்திய இசை படிப்பை முடித்தார். இந்த கலவை அவரது இசையை கிழக்கு மற்றும் மேற்கு இசையின் இணைப்பாக உருவாக்கியது. திரைப்படத்துக்கு முன் தேவா தூர்தர்ஷன் பொதிகை சேனலில் பணியாற்றினார். வயலும் வாழ்வும் என்ற நிகழ்ச்சிக்கு இசையமைக்கவும் செய்தார். இது அவருக்கு பரந்த பார்வைகளுடன் பரிசோதனை செய்ய உதவியது. அவரது சகோதரர்கள் இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்களின் வாத்திய கலைஞர்களாக இருந்தனர். இது அவருக்கு திரை இசை உலகில் உள் தகவலை அளித்தது. பின்னர் அவரது சகோதரர்கள் சபேஷ் முரளி என்ற இசை ஜோடியாக உருவானது. அவரது மகன் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளராகவும், மருமகள் பெபிமணி பாடகியாகவும், மருமகன் ஜெய் நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் உள்ளனர். இசை அவரது குடும்பத்தின் இரத்தத்தில் ஊறியது. தேவா தனது ஆரம்ப காலத்தில் பணிவும் கற்றலும் கொண்டிருந்தார். கர்நாடக இசை அவரது பாடல்களில் உணர்ச்சியின் ஆழத்தை அளித்தது. மேற்கத்திய பயிற்சி நவீனத்தை சேர்த்தது. போட்டி நிறைந்த தமிழ் திரையுலகில் திறமை மட்டுமின்றி உறுதியும் தேவைப்பட்டது. 1980களில் இறுதியில் தேவா திரைப்படத்துக்கு தயாரானார். தேவாவின் திரைப்பட பயணம் 1986 மாட்டுக்கார மன்னார் என்ற படத்துடன் தொடங்கியது. ஆனால் அவரது அதிகாரப்பூர்வ அறிமுகம் 1989 மனசுக்கேத்த மகாராசா என்ற திரைப்படத்தின் மூலம் அமைந்தது. இது வணிக வெற்றி பெறவில்லை என்றாலும் அவரது திறமை வெளிக்காட்டியது. 1990 வைகாசி பிறந்தாச்சி என்ற கிராமப்புற திரைப்படம் அவருக்கு திறப்புமுனையை அளித்தது. பிரசாந்த் நடித்த இந்த திரைப்படத்தின் பாடல்கள் ஹிட் ஆனது. அந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருதை அவர் வென்றார். இந்த வெற்றி அவருக்கு ஏராளமான வாய்ப்புகளை கொண்டு வந்தது. MS விஸ்வநாதன் அவரை தேனிசை தென்றல் என்று அழைத்தார். 1992 ரஜினிகாந்தின் அண்ணாமலை மற்றும் 1995 பாஷா போன்ற படங்கள் அவர் இசை உலகில் கொண்டு வந்து சேர்த்தது. அஜித்குமாரின் ஆசை, காதல் கோட்டை, நேருக்கு நேர், பிரியமுடன், வாலி போன்ற படங்கள் அவரை சூப்பர் ஸ்டாராக உயர்த்தியது. விஜயின் நினைத்தேன் வந்தாய், குஷி போன்றவை வெற்றி பெற்றன. அது மட்டுமல்லாமல் பிற இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்களையும் அவர் பாடியிருந்தார். குறிப்பாக அனிருத், AR ரஹ்மான் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். கானா பாடல்களை தமிழ் திரையுலகில் அதிகமாக பயன்படுத்தியவர் தேவா. நூற்றுக்கணக்கான கானா பாடல்களை தமிழ் சினிமாவுக்கு தேவா கொடுத்துள்ளார். கானா என்ற மக்கள் இசையை திரைப்படங்களில் வைத்து அதை மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கியதில் தேவாவின் பங்கு மிகப்பெரியது. கானா பாடல்களை அறிமுகப்படுத்தி அதை ஹிட் செய்து தமிழ் சினிமாவின் இசையில் புரட்சியை செய்தவர் தேவா. தேவாவின் இசை தேனிசை தென்றல் என்று MS விஸ்வநாதனால் விவரிக்கப்பட்டது. உடனடி ஈர்ப்பு கொண்ட மெலடிகள், கானா ரிதம், கிளாசிக்கல் மற்றும் மேற்கத்திய கலவை, கிட்டார், கீபோர்டு, ஹார்மோனியம், பியானோ போன்ற வாத்தியங்களை தானே வாசிப்பார். சென்னை தமிழை கானா பாடலில் கொண்டு வந்து பிரபலமாக்கினார். சில பாடல்கள் இந்தியா மற்றும் வெளிநாட்டு இசையை ஒத்திருந்ததால் நகல் என்று விமர்சனம் செய்யப்பட்டது. அவரது பாடல்கள் பொதுமக்களுக்கு ஏற்றவை. விரைவாக இசையமைக்கும் திறன் பட்ஜெட்டுக்கு உள்ளே இருந்தது. இது இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு வசதியாக இருந்தது.
தேவாவின் இசையில் சில சமயம் காப்பி என்ற குற்றச்சாட்டு எழுந்தாலும் அதை தொடர்ந்து அவர் மறுத்து வந்தார். இந்த விமர்சனங்கள் அவரது வெற்றியை பாதிக்கவில்லை. தொடர்ந்து 400க்கும் மேற்பட்ட படங்களில் அவர் இசையமைத்து இன்னும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார். தேவா தமிழ் சினிமாவின் பொக்கிஷம். அவரது இசை தலைமுறைகளை கடந்து செல்கிறது. சர்ச்சைகள் இருந்தாலும் அவரது பங்களிப்பு என்றும் அழியாது.